ஆமி அனியாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களை வான்சன் சக்கி. நானும் எல்லோரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ளே பலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஜுங்குக்கா எஃப்எஃப் மை அரகண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மேலி லோமி பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருக்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்எஃப்ஏ பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறது பண்ணதும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா. இங்கே யோன்சன் தான் ஜானுக்கிட்ட, ஜானு ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேட்கு. நீ சொல்கிறத நான் கேட்க, நான் ஒன்றும் லூஸு கிடையாது. நீ சொன்னது நான் கேட்டது எல்லாமே போதும். இதுக்கு மேலே வேணாம். எனக்கு வர கோத்துக்கோ சிறப்பு கேட்டி அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். அந்த அளவுக்கு வெறுக்கிற ஒன்று என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு ஜானு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இங்கே யோன்சனுக்கு ஃபஸ்ட்டு இருந்த யோன்சன் மாதிரி இருந்திருந்தால் இது அவருக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் அவர் இப்போது லைட்டாக யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, நம்ம தான் ஓவராக பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. இந்த டைமில் ஜான் அப்படி சொன்னது அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கு. அவர் இருந்தாலும் ஒரு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிட்ருப்பாங்க. பட் வழக்கம் போல் இல்லை எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. இந்த வில்லன் இருக்கான் இல்லையா, ஐயோ பேர் என்ன விரான்னு நினைக்கிறேன். விரான் தானே என் ஃப்ரெண்ட் பேர் சொன்னேன். ஆமாம், அந்த வில்லனோட தம்பி விரான் யோசிக்கிறான், என்ன இவன் வேறு சரியில்லை, ரொம்ப நல்ல மாதிரி பேசுகிறான், ஒருவேளை நல்லவனாக மாறிடுவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறான். ஸோ இந்த சைட் பார்த்தா இங்கே இதெல்லாத்தையுமே ஜானு சொன்ன எல்லாத்தையுமே திங்க் பண்ணிக்கிட்டே இந்த யோன்சன் ரோட்டில் வந்துட்டு இருக்கக்குள்ளே பார்த்தா ஜீவன் இருக்கார் இல்லையா. ஸோ அவர்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது. ஆள் பார்க்க நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக பல்காக இருக்கார். அது வேறு யாரும் இல்லை, ஷாக்கியோட பாடி கார்ட் தான். அவர் தான் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் மேடம் பின்னாடி சுற்றுவ, உனக்கு அவ்வளோதான் தைரியம் அவங்க பின்னாடி சுற்றுற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவர் அப்செட்டில் தான் இருந்திருப்பார். ஸோ அவர் பேசுகிறது இவர் காதிலே விழலை. அவர் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட தாட் தான். நீங்கள் சொன்ன அந்த வேர்ட்ஸ் அது மட்டும்தான் அவரோட காதில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அவர் அதை அப்படியே நினச்சிட்டாரு. ஒரு மாதிரி சேடாக அப்படியே நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு யோன்சன் தான் இங்கே ஜீவன் கிட்ட வராரு. கிட்ட வந்ததும் யோன்சனை தெரியும், யோன்சன் யாருன்னு தெரியும். எங்கே அந்த பாடி கார்டு ஜீவன் அடிக்கிறதுக்காக கையை ஓங்குவாரா. அப்போ யோன்சன் தான் கொஞ்சம் நிறுத்துங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. பார்த்தா அது ஜீவன் தான். இங்கே யோன்சன் யாருன்னு பாடி கார்டுக்கு தெரியும். ஸோ சார் நீங்களா, நீங்கள் இங்கே என்ன சார் பண்ணுறீங்க? நான் இங்கே பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் அவனை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சார் ஒன்றும் இல்லை, நம்ம ஷாக்கிங் மேடம் இருக்காங்கல்ல, உங்களோட பாடி கார்டு தான் நான். அவங்க பின்னாடி இந்த பையன் சுற்றுறதை கேள்விப்பட்டேன். அதான் சார் கொஞ்சம் தட்டிட்டு போகலான்னு. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இது என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சுது, நீங்கள் அவ்வளோதான், உங்களையும் தூக்கிடுமா, உங்கள் பாஸையும் தூக்கிடுவார் அப்படின்ற மாதிரி இங்கே மிரட்டிகிட்டு இருக்காரு. இங்கே ஜீவனுக்கு யோன்சனை பார்த்தா சரியான கோவம். நீ யாரோ அதை சொல்கிறதுக்கு? அவன் என்னை அடிப்பான் கொல்லவான், அதை தடுக்க நீ யாரு? அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி யோன்சனோட ஷர்ட்டை பிடிச்சி ஜீவன் கத்துறாரு. அவருக்கு அந்தளவுக்கு கோவம். ஜீவா எனக்கு புரியுது உன் நிலைமை. அண்ணி அப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்குமே தெரியாது. அண்ணியா என்ன புதுசாக மரியாதையெல்லாம் கூப்பிடுற? என்கிட்ட சொன்ன வந்தாண்டா நீனு பையனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறேன்னு. இப்போ நான் அண்ணி இதான் புது பிளானா? இந்த பிரிச்சுட்டீங்களே என்னை, என் அக்கா கிட்டேருந்து என்ன மொத்தமாக பிரிச்சுட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸ்டில் அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஜீவன்
எனக்கு புரியுது நீ கஷ்டப்படுற, எனக்கு புரியுது. அந்த நிலைமையில யாருக்கா இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் என் நிலைமையை யோசிச்சு பாரு. நான் எதுவும் பண்ண கிடையாது. நீ வந்து கோவத்தில் நிதானத்தை இழந்துடாது. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் அவ்வளோ கேவலமாக போல ஜோன்சன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள இங்கே ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இங்கே இந்த பாடி கார்டு இருக்கா இல்லையா, சார் என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் விளக்க ட்ரை பண்ணுறாரு. ஏய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, 2 பேருக்குள்ள வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவன் அகைன் வந்து உங்களை அடிக்கலாம், அதாவது யோன்சன் அடிக்கலான்ட்டு வராரு. அதுக்குள்ளே வந்து பாடி கார்டு கையை பிடிச்சி ஜீவன் அடிக்க வருவாரா. அதுக்கு இடையில வந்து யோன்சன் குறுக்க வந்து அவர் இங்கே பார், இது எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம், நீ இதில் தலையிடாத. இவ எங்கள் அண்ணியோட தம்பி, இவர் எங்கள் ஃபேமிலி தான், எனக்கு மச்ச முறையில் வேணும். நீ இந்த மாதிரிலாம் பண்ணது எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சது உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அவரும் வந்து சரி இவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போது யோன்சனுக்கும் ஜீவனுக்கும் அங்கே பெரிய சண்டை வருது. பட் யோன்சன் சண்டை போடலை, பொறுமையாக எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இது வந்து புதுசாக இருக்கு, பட் அது எதுவுமே திங்க் பண்ணலை. ஜீவனுக்கும் கோபம், எப்படி வந்து நீங்கள் வந்து அடிச்சிட்டீங்க, அதுவும் ஜேகேக்காக அடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு சரியான கோவம். அந்த கோவத்தை ஃபுல்லாக இப்போ வந்து யோன்சன் மேலே காமிச்சிட்டு இருக்காரு. யோன்சன் அமைதியாக வாங்கிக்கிறாரு. அவர் அடித்த அடியில் லிப்ஸ்லேருந்து பிளட் வருது. இது ஆஸ் யூஷுவல் எப்போயுமே ஜீவன் அடித்தா யோன்சனுக்கு வந்து பிளட் வரும். அவரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அந்த பிளட்டை வைப் பண்ணிட்டே, ஜீவன் நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது தானாக நடந்தது, இதில் தேவையில்லாமல் நீ என் மேலே பழி போடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவன் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இங்கே இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் வந்து அவருக்கு கோவம் வருது. இவன்கிட்ட போய் பேச வந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே திட்டிட்டு எங்காவது போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. போனால் அவங்க அம்மா வந்து என்னடா ஆச்சு, என்னடா ரத்தம் அப்படின்ற மாதிரி பதறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, பைக்கில் வரும்போது கீழே தெரியாமல் ஸ்கிட் ஆகிட்டேன், அதான் லிப்ஸ் அடிபட்டுருச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாரு. ஸோ அவங்க வந்து பேண்டேஜ்லாம் போட்டு விடுறாங்க, லிப்ஸில் அந்த பிளட்டெல்லாம் வெயிட் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணி விட்டுறாங்க. இங்கே பார்த்தா நீங்கள் ஆள் இல்லை மா, அண்ணி இல்லையா அப்படின்ற மாதிரி யோன்சன் கேட்குறாரு. இல்லைடா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அவளும் உங்கள் அண்ணனும் போயிருக்காங்க. ஏன்னு ஜீவனை பார்க்க போயிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறீங்க. போனால் ஒரு லெட்டரில் வந்து யோன்சன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீ மறக்காமல் இந்த டேப்லெட் மட்டும் போட்டுட்டு மறக்காமல் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மட்டும் ஸ்டிக்கி நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சுட்டு டேப்லெட் பக்கத்தில் வச்சுட்டு, ஒரே ஒரு டேப்லெட் தான் இருக்குது, வச்சுட்டு நீங்கள் போயிருந்துருப்பீங்க. அதை பார்த்ததும் யோன்சன் சிரிக்கிறாரு. அவரோட லிப்ஸில் வந்து குட்டியாக ஒரு ஸ்மைல் வருது. ஒருவேளை நான் தான் தப்பாக புரிச்சுக்கிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அந்த டேப்லெட்டை போட்டு ஒரு 2 hours தூங்கிடுறாரு. அலாம் வச்சுட்டு படுத்துட்டு இப்போ இங்கே இந்த சைட் பார்த்தா நீங்கள் வந்து ஜீவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே அந்த கோவத்தில் அழுதுகிட்டே வந்திருப்பார். அவருக்குமே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பிளட் வந்திருக்கும், ஏன்னா அந்த பாடி கார்டு அடிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அதில் வந்து பிளட் வந்திருக்கும். இவர் வந்து ஒரு மாதிரி ரத்த காயத்தோட வீட்டுக்கு வராரு. நீங்களும் ஜெயிக்கவும் வீட்டில் தான் இருக்கீங்க. என்னம்மா இங்கே வந்து இல்லைம்மா ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. நீங்கள் ஆஃப்டர்நூன் போலேயே வந்திருப்பீங்க ஜேகேவை கூட்டுட்டு. ஜேகேவும் நீங்களும் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. இங்கே வந்து ஜாலியாக அப்படியே ஃபன்னாக ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா இப்போ நீங்கள் வந்து ஜீவன் வந்து வராரு வீட்டுக்குள்ளே வந்ததும் அவருக்கு ஜேகேயை பார்த்ததுமே அடக்க முடியாத அளவுக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, கோவப்படக்கூடாதுன்னு அமைதியாக பார்த்தும் பார்க்காத மாதிரி பேகை தூக்கிட்டு போயிடுறாரு. ரூமுக்கு போகலான்ட்டு போகிறாரு. அப்போ உங்கள் அம்மா தான், டேய் ஜீவா என்னடா உங்கள் அக்கா வந்திருக்க பாரு, அக்கா மாமாலாம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, நீ படிக்க பார்த்தும் பார்க்காம போகிற, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், வந்திருக்காங்கன்னா நீயே கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். ஜீவா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவர் திரும்பி பார்க்கல, அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் வந்து ஜீவன் முன்னாடி நிற்கிறீங்க, அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அவரை பார்க்குறீங்க. பார்த்தா அவரோட ஃபேஸில் வந்து ரெட்டிஷாக இருக்கும், ரத்தம் கட்டின மாதிரி. டேய்
என்னாச்சுடா? என்னாச்சு? கீழே ஏதாவது விழுந்துட்டியா? இல்லை மறுபடியும் உனக்கும் இவனுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோதான், சரியான கோவம் வந்துருச்சு. அவர் வந்து உங்கள் கையை வந்து தட்டி விட்டுட்டு, அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? தான் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்குடி உன் புருஷனை கூட்டிகிட்டு எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த? என்ன ட்ராமா க்ரியேட் பண்ணுறியா? இப்போ வந்து அப்பா அம்மா முன்னாடி என்னை கெட்ட மாதிரி போர்ட்ரேட் பண்ணணுமா உனக்கு? அதுக்குள்ளே எல்லாம் கற்றுக்கிட்டியா என்ன? அதுக்குள்ளே உன் புருஷன் இதுக்கெல்லாம் ட்ரைன் பண்ணிட்டான் அவனை அப்படின்ற மாதிரி ரொம்ப வாயை விட்டுடுறான். உங்களுக்கு வந்து புரியுது, அவன் வந்து கோமா இருக்கான், கோவத்தில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அகையே நீங்கள் அரையிறீங்க. அவன் திரும்பவும் அப்படியே அமைதியாக நிற்கிறான். உங்கள் அப்பா அம்மாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னடா பேசுகிற? லூசாடா நீ? நான் இங்கே வந்ததே உன்னை பார்க்கறதுக்கு தான். உன்னை அடிச்சிட்டோமேன்னு எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? எவ்வளோ அழுதன் தெரியுமா? என்னை விட உங்கள் மாமா தான் ஃபீல் பண்ணார். அதான் உன்னை சமாதானப்படுத்தலான்னு நான் சொல்ல சொல்ல கேட்காம நீங்கள் அவர் தானே கூட்டிகிட்டு வந்தார். நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க யோன்ஷன், சொன்ன புரிஞ்சுக்கோ. ஏதோ சின்ன சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்னால நீ அவரை ரொம்ப தப்பாக போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா உங்கள் மாமா. நான் சொல்கிறது கேளு ஜீவா, போதும். என் வரையா உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறியா? கிளம்புறதோடு இருந்துக்கோ. தேவையில்லாம என் மேலே அக்கறை எடுத்துக்கிற மாதிரிலாம் நடிக்காது அப்படின்ற மாதிரி தீமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜீவா, ஏன்டா ஏன் இப்பெல்லாம் பேசுகிற? நான் என்ன உன் கூட பிறந்த தம்பியா? அனாதை தானே. நான் தான் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு என் அக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று பார்க்க வேணும், எனக்கு வேணாம், இவன் புருஷன் கூட சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி போட்டுட்டு போறாரு. யா, ஆக்சுவலாக வந்து ஜீவன் வந்து உங்கள் கூட பிறந்த பிரதர் கிடையாது. அவர் ஒரு ஆஃபன் பேபி தான். ஒரு ரோட் சைடு தான் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஆஃபன் பேபிஸ் எல்லாமே ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக வரும்போது இங்கே ஜீவன் வந்து குட்டி வயசு, ஒரு 2 years 2.5 years தான் இருக்கும். அவங்க மதர்ஸ் எல்லாமே வெளியில் வரக்குள்ளே சரி பேபிஸ் அப்படியே பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவர் வந்து விளையாடுற க்யூரியாசிட்டியில் வந்து ரோட் சைடு ஓடி இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு அவர் வந்து காரில் ஆக்சிடெண்ட் ஆகுற மாதிரி வந்திருப்பார். நீங்கள் தான் ஜீவனை காப்பாற்றிருப்பீங்க. அப்போ வந்து அவர் ரொம்ப தேம்பி பயந்து அழுத்திருப்பார். நீங்கள் வந்து ஜீவனை தூக்கி சமாதானப்படுத்தியிருப்பீங்க. ஆக்சுவலாக அவர் ஜீவன் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். ஆனால் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இறந்துருப்பாங்க. அவரோட 6 month இருக்கும்போது. அது பெருசாக அவரை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே தெரியல. அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஸோ அது யார் என்னன்னா வந்து தெரியல, ஜீவனுக்கு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆஃபனில் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, ஆஃபனில் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அவர் அந்த 2 years வரைக்கும் அவர் அங்கே தான் வளர்ந்துருப்பார். என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களை விட்டுருக்கவே மனசு இருந்திருக்காது. உங்களை ஹக் பண்ணிட்டு அழுததும் உங்களுக்கும் ஒரு மாதிரி ஆசையாக இருந்திருக்கும். ஜீவனை விட்டுட்டு வரணும்னு தோணியிருக்காது. நீங்கள் ஒரே பொண்ணு இல்லையா? ஸோ உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். ஸோ நீங்கள் வந்து இவனை நம்மளே கூட்டிகிட்டு போகலாம், இவனை ஸ்டோரி கேட்டு இவனை நம்மளே கூட்டிகிட்டு போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுலேருந்து ஜீவனை வளர்த்தது ஃபுல்லாகவுமே நீங்கள் தான். அவருக்கு ஒரு குட்டி வயசு தான் இருக்கும், ஒரு 2.5 years. சரியாக அவருக்கு விவரம் கூட தெரியாது. வளர தான் அவருக்கே புரியும் நம்ம வந்து ஒரு ஆஃபன் தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கூட கொடுத்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஜீவனை அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு அம்மா மாதிரி இருந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கும் ஜீவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 years டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போது சின்ன வயசுலேருந்து அவன் மேலே நீங்கள் கையை வச்சுருக்க மாட்டீங்க. விளையாட்டுக்கு அடிச்சிருப்பீங்க, பட் சீரியஸாக அவன் மேலே கை வச்சுருக்க மாட்டீங்க. அம்மா அடித்தாலுமே உங்கள் அப்பாவை கை வைக்க விட்டுருக்க மாட்டீங்க. நீங்கள் அம்மா வந்து அவங்களுக்குமே வந்து ஜீவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸ்டார்டிங் வந்து வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜீவனை பார்க்க அவங்க கூட பழக, அவங்க செய்கிற சேட்டை இதெல்லாமே உங்கள் அம்மாவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஜீவன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் எங்கேயும் தப்பான விதத்தில் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஜீவனோட பேக் ஸ்டோரி.
அவன் சொன்னதுமே உங்களுக்குமே கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, நீங்களுமே அலறீங்க. ஜேகே தான் உங்களை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாரு. அவன் என்னங்க அப்படி சொல்லிட்டு போறான், நம்ம அப்படியே நினைக்கிறேன், அவனை நான் பெக்காத பிள்ளையா தாங்க வளர்த்தேன், அவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான், நான் என்ன அவ்வளவு கொடுமைக்காரியா, ஒரு கோபத்துல அடிச்சுட்டு அடிக்க கூடாதா, அதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் இல்ல, அவன் எப்படிங்க என்ன பார்த்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ஹக் பண்ணி அலறீங்க. நீங்க இப்போ உங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு ஜேகே. வயன் ஒன்றும் இல்லை, அழாதடி, அவ புரியாம பேசிட்டு இருக்கான், நீ அவன் அடிச்சதும் அவனால தாங்கிக்க முடியல, அந்த கோவத்துல தான் அவன் அப்படி நடந்துக்கிறான், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் வயன், என்னை மன்னிச்சிடுடி. நீங்க என்னங்க பண்ணுவீங்க, அவனோட பிடிவாதம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவ சொல்றது தான் கரெக்ட், நம்மள சொல்றதெல்லாம் தப்பு, அவ ஏன் அப்படி பண்றான், எனக்கு கஷ்டமா இருக்கு சங்கம், அவனை ஒரு நாள் கூட பேசாம கூட நான் இருந்ததே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அழுகுறீங்க. அப்படியே அந்த நைட் போயிருக்கோம். இப்போ உங்க அம்மா தான் ஜீவன் ரூமுக்கு போறாங்க. ஸ்டில் ஜீவனுமே அழுதுட்டு தான் இருக்காரு, 2 பேருமே சாப்பிடல. ஜேகே தான் உங்களை சமாதானப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட் கொடுத்துருப்பாரு, நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்திருப்பீங்க. ஸோ அந்த நைட் உங்க அம்மா தான் ஃபுட் பிளேட்டோட ரூமுக்கு போறாங்க. அவன் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு அழுகுறான். உங்க அம்மாவால் பார்க்க முடியல ஜீவன் அழுகிறத. எதுக்கூட அழுகுற, என்னாச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன்டா அப்படிலாம் பேசுற, அவ உன்னை அப்படி நினைக்கிறவளா சொல்லு, என்னை விட உண்மையில அதிகமா பாசம் வச்சதாக தானடா, ஏன்டா அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்ட, என்னாச்சு ஜீவா, என் பையன் இப்பெல்லாம் பண்ண மாட்டான், அவ அக்காவை நாங்க ஏதாவது சொன்னா கூட நீ எங்க கிட்ட சண்டைக்கு வருவ, நீயே இப்படி பேசுனா அவ எங்கடா போவா, அம்மா உனக்கு தெரியாதுமா, வயன் மாறிட்டாமா, அவளுக்கு நம்மளாம் முக்கியமே இல்லை, அவளுக்கு அவன் புருஷன் வீடு மட்டும்தான் முக்கியம், அவன் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி நீங்க பண்ணதை சொல்லிட்டு அழுகிறாரு. உங்க அம்மாவும் சரி அழாதடா அப்படின்னு சொல்லி அவங்க வித்தியாசம்லாம் வைப் பண்றாங்க. இல்லம்மா, என் வயன் நின்று விட்டு போயிட்டாலம்மா, இனிமே அவன் என்கிட்ட வரமாட்டாள், இனிமே அவன் ஜங்கும் பொண்டாட்டி ஆயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். உங்க அம்மா லேப்ல படுத்துக்கிட்டு அப்படியே அழுகிறான். அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த நைட் அப்படியே ரொம்ப சேடாக எண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டேவே நீங்கள் கிளம்பிடுறீங்க, இதுக்கு மேலே இங்கே வந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. உங்கள் அம்மா தான் மனசில் எதுவும் வச்சுக்காதவ, அவன் சின்ன பையன், நீ டக்குன்னு அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டியா, அந்த வருத்தமும் கோபமும் தான் அவனை இப்பெல்லாம் பேச வச்சிருச்சு, மனசில் எதுவும் வச்சுக்காதடா சரியா, மாப்பிள்ளை கூட சந்தோஷமா இரு, அவனை நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, எல்லாமே சரியாயிடும், அவன் ஓ தம்பி, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான் சரியா. சரிம்மா, சரி, சந்தோஷமா இருக்கணும், மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் அனுசரித்து நடந்துக்கோ, வீட்டில் யார்கிட்டையும் கோவப்படாத சரியா. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு, உடம்பு பார்த்துக்க, மாப்பிள்ளையும் பார்த்துக்க. சரிம்மா, சரி, பார்த்து போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் வயனை உங்கள் அம்மா உங்களை உங்கள் அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. ஜேகே உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் சொல்லிட்டு வராரு. இங்கே உங்கள் அப்பா தான், மாப்பிள்ளை எனக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா தெரியல, என் பொண்ணுக்கிட்டே கேட்டேன், அவன் எதுவும் சொல்லலை, என் பையனும் கண்டிப்பாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டான், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஷோன்ஷன் ஒரு ஆஃபன் பேபி தான் தெரியுமாம்மா, வயன் என்கிட்ட சொல்லியிருக்கா, ஆனால் அவனை நாங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல, நம்மள அவன் எங்களோட கடைசி பிள்ளை, எங்களோட கடைக்குட்டி, எல்லாருக்கும் செல்லம், வயன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அக்கா மாதிரி இல்லாமல் ஒரு அம்மாவாக இருந்து வளர்த்தா, சிவனை வளர்த்ததே அவ தான். டக்குன்னு அவள் அப்படி
அவனை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்ததும் உங்கள் மேலே ஒரு சின்ன கோபம், சின்ன பிள்ளை மாதிரி அந்த கோவத்தில் தான் அப்படி பேசியிருப்பான். என் பையன் ரொம்ப நல்லவன் மாப்பிள்ள, எனக்கு தெரியும் மாமா, எனக்கு புரியுது. நான் எப்படி ஜீவனை புரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி ஒரு நாள் ஜீவனை என்னை புரிஞ்சுப்பான். எனக்கு என்ன வருத்தம்னா, தேவையில்லாமல் பையனையும் ஜீவனையும் பிரிச்சுட்டோன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. மற்றபடி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை மாமா. அவனுக்கு இல்லாத உரிமையா? அவனுக்கு என் மேலே எல்லா உரிமையும் இருக்குது. அவன் என்னோட மச்சான் மாமா, அவனுக்கு என் மேலே இல்லாத உரிமையா அப்படின்ற மாதிரி ஜிக்கி சொல்கிறாரு. இங்கே உங்கள் அப்பா தான், ஐயோ மாப்பிள்ள அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவன் சின்ன பையன் இல்லையா, போக போக புரிஞ்சுப்பான். ரொம்ப நன்றி மாப்பிள்ள, நாங்கள் சொல்லாமலே எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நன்றிலாம் எதுக்கு மாமா, நீங்கள் ஜீவனை பார்த்துக்கோங்க, பையனை நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் வரோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. உங்கள் வீட்டுக்கு வந்தோம் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக தான் இருக்கீங்க. அப்படியே தான் கொஞ்ச நாள் போகுது. இப்போது யோன்ஷன் வந்து உங்ககிட்ட சண்டைலாம் போடுறதே கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கிறான். ஜேகே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரே மாதிரியே பிஹேவ் பண்ணுறான். நீங்கள் கொஞ்ச நாள் இதை நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போல்லாம் வந்து யோன்ஷன் வந்து எப்படின்னா ரொம்ப நார்மலாக பேசுகிறான் உங்ககிட்ட. ஒரு மாதிரி முன்னெல்லாம் வந்து ஒரு வில்லத்தனமாக பேசுறது, சிரிக்கிறது, ட்ராமா பண்ணுறது, ஆள் இருந்தால் ஒரு மாதிரி பேசுறது, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாரு. நீங்கள் நான் செய்யணும் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ வந்து டோட்டலாக ஆளே சேஞ்ச் ஆகிட்டாரு. நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கும் போது ஃப்ரீயாக இருந்தானா கொடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீலாம் ஒன்றும் தேவையில்ல, நீ யாரும் கிடையாது, நீ நார்மலாகவே பேசலாம், பரவாயில்ல கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறான். உங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுகிறான், உங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறான். அதே மாதிரி உங்கள் கூட கதை பேசுறது, உங்கள் கூட உட்காந்து சீரீஸ் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். நிறைய டைம் வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறான். இதெல்லாம் ஜேகேக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அவனுக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அதே சேம் டைம் இப்போ வந்து காலேஜுக்கு போனால் வந்து பயங்கர சைலண்ட் ஆகிட்டாரு. யோன்ஷன் தான் எப்போவுமே சண்டை போடுவார், இப்போ பயங்கர சைலண்ட் ஆகிட்டாரு. யார்கிட்டையுமே பேசுறது கிடையாது. ஜானு அவங்கக்கிட்ட கூட வந்து போய் பேசுறது, வம்பு பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. நீ வந்து விலகிட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து யோன்ஷன் விலகிட்டாரு. அவர் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்தே சுத்தமாக கண்டுக்கிறது கிடையாது. இப்போ அவர் வந்து ரொம்ப படிக்கிறாரு, அமைதியாக இருக்கார். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக சேர்றது கிடையாது. அப்பப்போ போய் கேம்ஸ் மட்டும் விளையாடுவார். வந்து ஏதாவது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னால் கூட அப்படிலாம் பேசாதீங்கடா, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மச்சான் ரொம்ப நல்லவனா தெரிஞ்சிட்ட போல அப்படின்ற மாதிரி இந்த விரான் தான் ஏற்றி விட்ற மாதிரி பேசுவார். ஆனாலும் ஆமாண்டா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டி எது ஃபேண்டசி எதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் என் அண்ணனோட கனவை உடைக்க முடியாது. அவர் என் மேலே பெரிய ட்ரீம் கோட்டையை கட்டியிருக்காரு. அவரோட உலகமே நான் தான். அதே மாதிரி இனிமே என்னோட உலகமும் என் அண்ணன் மட்டும்தான். அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதை செய்யலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே யோன்ஷன் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒன் டைம் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டாரு. அண்ணி சீக்கிரம் எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கத்திட்டு இருக்காரு. இங்கே ஜேகே தான் ஆஃபீஸ்க்கு ரெடி இப்போ தான் வராரு, கீழே வராரு. அதுக்குள்ளே வந்து யோன்ஷன் ரெடியாகி உட்காந்துருக்காரு. சீக்கிரம் நீ டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி. எதுக்கடா கடந்து கத்திகிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி யோன்ஷனோட போமா உனக்கு புரியாது, அண்ணி ப்ளீஸ் நான் நேற்றே சொன்னல, சாரிடா கொஞ்சம் டைம் ஆச்சு இரு வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து யோன்ஷன் கூட ரொம்ப நார்மலாக பேசுவீங்க. ஜீவன் இல்லாத குறைய யோன்ஷன் தான் தீர்த்து வச்சுட்டு இருக்காரு. அப்பப்போ நீங்கள் வந்து ஜீவனுக்கு கால் பண்ணாலுமே அவர் வந்து பிக் பண்ண மாட்டார். சம்டைம்ஸ் ஜீவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அப்போல்லாம் யோன்ஷன் தான் வந்து கவலைப்படாதீங்க, நீ ஜீவன் வந்து புரிஞ்சுப்பான், என் மச்சான் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை இப்படி ஏதாவது காமெடி பண்ணி ஃபன் பண்ணி சிரிக்க வச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரிக்கு நீங்கள் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும். இப்போ ஜேகே வராரு, அவருக்கான அவராலே நம்ப முடியல. யோன்ஷன் கிளம்பிட்டேன்னு? ஆமாண்ணா, எனக்கு இன்றைக்கி காலேஜில் இம்பார்ட்டண்டான ஒரு செமினார் இருக்குது, நான் எடுக்கணும், ஆனால் எனக்கு டைம் ஆச்சு, இன்னைக்கு ஏன் தான் என் அண்ணி இப்படி பண்ணுறாங்களோ தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு.
ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இப்போ உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் கிடன்னு குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து ஜோன்சனுக்கு வந்து குக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போல்லாம் லஞ்சும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆனால் இன்றைக்கி டைம் ஆச்சு இல்லையா, ஸோ இன்றைக்கி கொடுக்க முடியாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டுமாவது ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்து வைக்கிறீங்க. அவரே பரபரன்னு எடுத்து போட்டு பொறுமையாக சாப்பிடு, காலேஜ் ஒன்றும் ஓடிடுது, காலேஜ் ஓடிடுறாரு, அது ஒன்று டைம் ஓடிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. சாரி, யோன்ஜன் சாப்பிட்றாரு. நீங்கள் அவனோட ஹேரை சஃபர் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் சிரிச்சுட்டு ஐயோ அண்ணி என் ஹேர் ஸ்டைலில் கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து சாப்பிட்றாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே மூடிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இங்கே சாப்பிட்டுட்ருக்காரு. ஜேகே இப்போ நைஸாக கிச்சனுக்குள்ளே வராரு. கிச்சனுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. மேட்ச்லாம் அவங்க வேறு வேலை பார்க்க போயாச்சு. உங்கள் அம்மாவும் வந்து வெளியில் கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து யோன்சன் மட்டும்தான் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்கே ஜேகே அப்படியே நைஸாக உள்ளே வந்து உங்களை அப்படி ஸ்லோவாக பேக்கப் பண்ணுறாரு. என்ன சார், என்ன கலங்கத்தில் கிச்சன் பக்கம் வந்திருக்கீங்க? அதனால் எப்படாட்டி காலையில் ரொம்ப அழகாக இருக்கால அதான். சார் நீங்கள் ரொமான்டிக் மூடில் இருக்கீங்க, பட் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்னடி இவ்வளோ பிஸியாக இருக்கா? ஏன்? ஐயோ அவனை காலேஜுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறான். அவனுக்கு கத்துறது உன் காதில் விழலையா? விழுது. என்ன பண்ண நீனு? இவன் என்ன இப்படி சேஞ்ச் ஆகிட்டான்? என்ன சேஞ்ச் ஆகிட்டான்? என் தம்பி 9 மணிக்கு எழுந்து கூட நான் பார்த்ததே கிடையாது. அவனெல்லாம் காலையில் பார்க்குறதே அபூர்வம் தெரியுமா? அப்படி இருக்கும்போது டைம் 7:30 கூட ஆகலை, அதுக்குள்ளே ரெடியாகி உட்காந்துருக்கான். அப்படின்னு நீ பண்ண? அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, ஃபஸ்ட்டு என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. சொல்லு, எதுவும் பண்ணாமல இவன் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கான். யோன்சன் நல்ல பையன்தான், உங்களுக்கு தான் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது என்னவோ உண்மைதான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இங்கே அவரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே யோன்சன் தான், ஐயோ நீங்கள் கொஞ்சம் உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கிறீங்களா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இங்கே ஜேகே தான், இவன் ஆரம்பிச்சிட்டாண்டே அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஜங்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அனுப்பி விட்டுறீங்க. ஏன்டா ஒரு 10 நிமிஷம் நான் லேட்டாக போனேன் என்னவா? இப்போ என்ன மணி 7:30 கூட இல்லை, அதுக்குள்ளே என்ன அர்ஜென்ட் உனக்கு? அண்ணா 8 o'clock எனக்கு செமினார் இருக்குது, நான் போய் அட்டென்ட் பண்ணணும். செமினார்லாம் அட்டென்ட் பண்ணுறியாடா நீனு? ஆமாம், பின்ன படிக்கிறோம்ல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி காலெல்லாம் தூக்கி விட்டு கெத்தா சொல்கிறார். என்னடா ஏன் தம்பியா இது? நீ நல்லா தானே இருக்க யோன்சன், மணியில் ஏதோ அடிபட்டுச்சா அப்படின்ற மாதிரி தலையில பிடிச்சி பார்க்குறாரு. டேய் என்னடா பண்ணுற? இல்லை எனக்கு தெரிஞ்சு யோன்சன் இப்படிலாம் பண்ண மாட்டானே. உனக்கு தெரியாத யோன்சன் இப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. அண்ணி நான் சாப்பிட்டுட்டேன் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில் 2 தோசையை எடுத்துகிட்டு வரீங்க. 2 தோசையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. பொறுமையாக சாப்பிடு, விக்கிட்டு செத்துறாத. சரி சீக்கிரம் இன்னும் 2 தோசை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போகிறீங்க. என்னடா செமினார்லாம் எடுக்கிற, அந்த அளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டே என்ன? உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலையா? ஆகுதுதான், பட் இருந்தாலும் உன்னைய பார்க்க வியர்டாக இருக்கு. உனக்கு எதாவது பேக்கி பிடிச்சிச்சா? நம்ம என்ன சர்ச்சுக்கு நான் கோயிலுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காரு யோன்சன். அண்ணா நீ பண்ணுற காமெடியிலுக்கு சிரிப்பு கூட வரல, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு டைம் கூட இல்லை. நான் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பேசு சரியா, அதுக்கப்புறம் உட்காந்து சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நேரம்டா நீ கலாய்ச்சி நான் கேட்கணும்னு, டைம் இல்லை நீ சொல்கிற, நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் வந்து கையில் தோசையோட வரீங்களா? ஜேகே வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட பிளேட்டை நீட்டுறாரா? நீங்கள் வந்து 2 தோசை எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க, அது 2ஐயுமே வந்து யோன்சன் தட்டிலே வச்சிடுறீங்க. சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. வயான் என்ன ஆஃபீஸ் தானே போகிறீங்க, வெயிட் பண்ணுங்க, அவன் சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. வர இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இங்கே யோன்சனா ஜேகேவை வெறுப்பேற்றுற மாதிரி இங்கே பழிச்சு காமிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாரு. அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சீக்கிரம் சாப்பிட்றா டைம் வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் சாப்பிட்டுட்டாரு. பிளேட்டை வச்சுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னதுமே ஓகே நீ பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன்சன் ஸ்லோவாக போ, சேஃபாக போ, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
ஓகே நீ பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன கிளம்பிட்டாரு. இங்கே ஜேகேவுக்கும் அப்படியே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவரும் ஹாப்பியாக அப்படியே அவரோட டிஃபனையும் சாப்பிட்டுட்டு அவரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. இங்கே வந்து யோன்சன் வந்து காலேஜில் வந்து இறங்குறாரு. இப்போல்லாம் யோன்சனோட ரேஞ்சே வேறங்க. அவர் வந்து இறங்குனதும் அப்படியே இந்த கேர்ள்ஸ் கேங்கெல்லாம் வா யோன்சன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காருல்ல, அதுவும் இல்லாமல் படிக்க வேற ஆரம்பிச்சிட்டாரா, வேற மாதிரி இருக்காரு. இப்போ இறங்கி பார்க் பண்ணிட்டு அவரோட ஹேர் எல்லாம் இப்படி சஃபல் பண்ணி கொடுத்துட்டு அவரே வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக ரசிச்சுக்கிட்டே அப்படியே இப்போ ஹாப்பியாக போகிறாரு. இங்கே யோன்சனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. டேய் இவன் இப்போல்லாம் வர வர சரியே இல்லைடா, ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான், சிகரெட் அடிக்க மாட்டேங்கிறான், தண்ணி அடிக்க மாட்டேங்கிறான், வெளியே கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விரானுக்குன்னா விட மாட்டேன், இவனை இப்படியே விட்டால் சரி வராது, பார்க்குறேன்டா எவ்வளோ நாளைக்கு இவ்வளோ நல்லவனாக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வில்லத்தனமாக திங்க் பண்ணுறான், ஏதோ தப்பாக தான் திங்க் பண்ணுறான். ஸோ இப்போது ஏன் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறான்னா, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க பேர் ஹேமான்னு வச்சுக்கலாம். இப்போ ஹேமாவும் நீங்களும் தான் போயிட்டுருக்கீங்க. ஏய் வயன் சாரி ஏய் ஜானு, என்னடி அங்கே பாரு உங்கள் மாமா. என்ன மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது யோன்சன் தான். அவன் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட பார்த்து சிரித்து பேசிக்கிட்டே அவர் படிக்கே நடந்து உள்ளே வராரு, காலேஜுக்குள்ளே வராரு. ஜானு பார்க்குறாங்க, அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அவங்க அப்படியே வைட் ஐஸில் மெய் மறந்து யோன்சனே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போல்லாம் வந்து யோன்சன் வந்து கண்டுக்கிறதே கிடையாது ஜானுவை. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் வந்து போன்னு சொல்லக்குள்ளே வந்து பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாரு. இப்போ சடனாக அது எதுவுமே இல்லைங்கும்போது மிஸ் ஆகுது, அவர் வந்து மிஸ் பண்ணுறாங்க. என்ன எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி. இப்போது அவங்களையும் மறந்து இங்கே யோன்சன் தான் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அப்படியே யோன்சனே பார்த்துட்டு வரக்குள்ள ஒரு பனானா அதாவது பனானா தோல் இருக்கும், ஸோ அதில் வலிக்கி விழ போவாங்க. உடனே யோன்சன் பார்த்துருவாரு, பார்த்துட்டு உங்களை வந்து கேட்ச் பண்ணிடுறாரு. ஜானு யோன்சனோட செஸ்டில் மோதி ஸ்டாப் ஆகுறாரு. என்னன்னு தெரியல, ஜானு வந்து யோன்சனோட ஐஸ்லேயே லாக் ஆகிட்டாங்க. அவங்களால மூவ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்டன் ஆகி நின்று யோன்சனோட ஐஸே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே யோன்சன் தான் ஜானுவை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அதாவது ஜானுவை நிறுத்தி ஸ்டடியாக நிற்க வைக்கிறாரு. வச்சுட்டு ஜானு கொஞ்சம் கொள்ளமாக இருப்பாங்க, அவங்க ஹைட்டுக்கு குனிஞ்சு பார்த்துப்போ சரியா, எங்கேயாவது போய் கீழே விழுந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் படிக்க போகிறாரு. திரும்பி கூட பார்க்கல. போகிற யோன்சனையே ரொம்ப ஷாக்கிங்காக ஜானு பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு பிபி வந்து கேட்டிருந்தாங்க, உனக்காக தான், நீ வந்து டியூரேஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்த இல்லையா, ஸோ உனக்காக தான் ஒரு 30 ½ an hour வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுற அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, எழுதுங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ், அன்யூ.